ஷேக் அடுத்ததாக வந்து அது ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் வந்து புத்தகம் வெளியிடும்போது ஆலிவ் பப்ளிகேஷன் ஒரு பப்ளிகேஷன் இருந்துச்சு. ஹவுஸருக்கும் குகாஸ் நல்ல ஆலிவ்னு இருந்துச்சு. ஆனால் ஆலிவோடைய அதோடைய பாணி அதாவது லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கிரேசினஸ் ஃபுல்லாக இருக்கும். அது இப்போ அதுக்கு ஹாதி தேவத்தனா இப்போ கிதாப் நீங்கள் போட்டிருக்கீங்க, இது எங்கள் அழைப்பு சொல்லிட்டு. ஆனால் அதோட முதல் பிரதி எப்படி இருக்குன்னா வந்து 72 கூட்டங்கள் அவர் சொல்லி போட்டிருப்பீங்க. அவர் தலைப்பை மாற்றிருப்பீங்க. அதை வந்து கிரேசியாக போட்டிருப்பீங்க, கிரேசியாக சில தலைப்பு போட்டிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் தாவா அப்படி போட்டிருப்பீங்க. அது வந்து அந்த பாணியை விட்டது காரணம் என்ன, இல்லை அந்த பாணியை முதல் எடுப்பதற்கான காரணம் என்ன? ஆரம்பத்துல புத்தகங்கள் வெளியிடுவது முதல் நோக்கமா இருக்கல. ஒவ்வொரு புத்தகமும் பாடமா நடத்தப்படணும் அப்படிங்கிறது நோக்கமா இருந்துச்சு. அந்த நடத்தப்படுகிற பாடங்கள் ஒரு பயிலரங்கா, ஒரு நாள் பயிலரங்கு, ஒரு புத்தகம் ஒரு நாளில் படிப்பது. சுருக்கமா காலையில ஆரம்பித்து சாயங்காலத்துக்குள்ள அந்த புத்தகத்துடைய சாரம் என்னங்கிறத பாடமா நடத்திடணும். அப்ப அதுக்கு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனோட பயிலரங்கு ஒர்க் ஷாப்னு சொல்லிட்டு இன்ட்ராக்ஷனோட சென்னையிலையும் பல ஊர்களையும் நிறைய நடத்தினேன். அப்போ வந்து அல் முஹாஜிர் அகாடமின்னு வைத்திருந்தேன். அதே அல் முஹாஜிர் அகாடமி அப்படியே அஜ்வா அகாடமி இப்போ பெயர் மாற்றப்பட்டிருக்கு. ஓகே, அப்போ அல் முஹாஜிர் அகாடமி பெயர்ல பயிலரங்கம் நடத்தும் போது அதனுடைய ஒரு தனித்தன்மை கிட்ட ஒவ்வொரு பயிலரங்கத்துக்கும் ஒரு புத்தகம் கடைசியில கையில கொடுத்துருவோம். அதுதான் அன்னைக்கு முழுக்க அவங்க படிச்சிருப்பாங்க. அப்ப புத்தக வெளியீடாகவும் அது இருக்கும். பயிலரங்குக்கு 100 பேர் 200 பேர் வருவாங்களே, அவங்களிடம் ஒரு 100 ரூபாய் வாங்குவோம். சரி, அது உணவுக்காக மெயினா வாங்குவோம். புத்தகத்தையும் அதுல முடிஞ்ச வரை கவர் பண்ண பார்ப்பேன். ஆனா அதை தாண்டி செலவுல இருப்போம். அது கொஞ்சம் ஸ்பான்சர் எல்லாம் செய்வாங்க, அதை வச்சு சரி கட்டிடுவோம். அப்ப அந்த நேரத்துல வந்து புத்தகத்தை வந்திருக்கிற 200 பேர்னா 200 பேர் கையில புத்தகத்தோட கிளம்பி போவாங்க. அப்ப அவங்கள்ட்ட புத்தகம் போகணும், அதோடு வகுப்பாகவும் அது நடத்தப்பட்டிருக்கணும். இது ஒரு இலக்கு. இந்த ஃப்ரேம்ல தான் நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். அப்ப அந்த நேரத்துல அல் முஹாஜிர் அகாடமி பயிலரங்குக்காக உள்ள ஒரு தளம், இந்த பக்கம் ஆலிவ் அப்படிங்கிற பேர்ல ஒரு பப்ளிகேஷனை பேரை காயின் பண்றேன். அந்த பேர்ல நாம வந்து புத்தகங்கள் மட்டும் ஆலிவ் பேர்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது கொடுக்கல் வாங்கலோட பின்னாடி பிறகு அந்த புத்தகங்கள் ஒரு பதிப்பகமா இருந்தா யாரும் வகுப்புக்கு வராதவங்க, பயிலரங்குக்கு வராதவர்கள் கூட வாங்கி படிச்சுக்குவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட ஆரம்பத்துல அல் முஹாஜிர் அகாடமி பேர்ல தான் புத்தகங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு அதை நிறுத்திட்டேன். நான் அந்த பேர் போட வேணாம், இதை வந்து ஆலிவ்னு ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா அது ஒரு தளமா மாக்குனேன். அப்போ இப்படி போகும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டா, வந்திருக்கிறவர்கள் பெரும்பாலும் நம்முடைய பயிலருக்கு வரவங்க இளைஞர்களா இருப்பாங்க. அந்த அல் முஹாஜிர் அகாடமிக்கான விளம்பரமே ஒரு ஈர்க்கறக்கு ஏற்ற மாதிரி ஒரு புல்லிங் டைப்ல தான் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அதுல சில விமர்சனங்களை கூட ஆரம்பத்துல வந்துருக்கு. என்ன ஒரு இஸ்லாமிக்கு ஒரு புனிதத்தன்மை இதுல தெரிய மாட்டேங்குது, ஒரு ஒரு விலை வைக்கிறீங்க அதுக்கு. அதாவது உதாரணத்துக்கு ஒரு கட்டணம் 100 ரூபாய் கட்டணம், அதான் அதிகபட்சம் கட்டணமா இருக்கும். அப்ப கட்டணம், அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ல ஒரு அட்ராக்டிவ் கேட்சி வேர்ட்ஸ் இதெல்லாம் போட்டு ஒரு சொல்றாங்க பூம்ஸ் அப் மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா அது இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வயது மூத்தவர்கள் வந்து தாவாவில் இருக்கிறவங்களே வந்து ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல தனிப்பட்டவர்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க போடுறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது அப்படின்னு. அப்ப நான் சொல்லுவேன், இன்றைய கால இளைஞர்கள் கொஞ்சம் இப்படி எல்லாம் கொடுத்தா கொஞ்சம் அவங்க கவனிக்கிறாங்களா, அதனாலதான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு கட்டத்துல எனக்கு அது தேவையில்லைன்னு பிறகு தோண ஆரம்பிச்சிச்சு. அப்ப தேவைன்னு நினைச்சப்போ காரணம் என்ன, அந்த இளைஞர்கள் அவங்கள வந்து பயிலரங்குக்கு வர வைக்கணும், அதுக்கு அட்வர்டைஸ் பண்றோம். அப்ப வந்து ஹாதி தாவத்துனான்னு ஒரு பேரை வந்து அங்க பயிலரங்குக்கு வச்சா, இதுவே எங்கள் அழைப்பு அப்படின்னு பெயரை வச்சோம்னா அந்த பெயரை கேட்கிற ஒரு இளைஞரு, இவர் எதுக்கு அழைச்சா நான் ஏன் போகணும்னு நினைப்பார்ல. இதுவே எங்க அழைப்பா, சரி உங்க அழைப்பை நீங்க எங்கேயும் சொல்லிட்டு போங்க, நான் என் வேலையை பாக்குறேன்னு போவார்ல. அப்போ இது வந்து நான் இப்படி யோசிச்சேன், இவங்க இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க, 72 கூட்டங்கள் எப்படி உருவாகிறார்கள் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே அவனுக்குள்ள அந்த கேள்வி இருக்கு, ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கேள்வி இருக்குது, எதுக்கு 72 கூட்டங்கள்லாம் உருவாங்குறாங்களாம், வழிகடுறாங்களாம், ஒரு கூட்டம் சொர்க்கம், மொத்தம் 73. அப்ப இதுல யார் நேர்வழி பெற்ற கூட்டம்? 72 கூட்டங்கள் வழிகட்டவர்களா, அவங்க ஏன் வழிகட்டாங்க? ஏதோ வாய் திறந்து கேட்காமட்டா உள்ளுக்குள்ள இருக்கும்ல, அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற கேள்வியை தூண்டி விடுறதுதான் அந்த தலைப்பு. அப்போ நான் அந்த வகுப்பை ஹாதிஹி தாவத்துனா இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாவுடைய புத்தகத்தை வகுப்பா நடத்தும் போது அல் முஹாஜிர் அகாடமியில பயிலரங்கு கொடுத்த தலைப்பு என்னன்னு 72 கூட்டங்கள் எப்படி உருவாகிறார்கள். அப்ப இது புத்தகமா அதே பேர்ல கொண்டு வந்தோம். அப்ப இந்த மாதிரி கண்ணோட்டத்துல அப்படித்தான் வந்து அதே இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாவுடைய தௌஹீது அவ்வலன் யா துஆத் அல் இஸ்லாம், சரியா,
இஸ்லாமிய அழைப்பாளர்களே முதலில் தௌஹீத் அப்படிங்கிறது அந்த பெயருக்கு அர்த்தம். ஆனா முதலில் தௌஹீத் ஃபர்ஸ்ட் தௌஹீத் தான் அப்படின்னு தானே கருத்து. அங்க நான் என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் தாவான்னு பேர் வச்சேன். அது என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் தாவாவா என்ன அப்படின்னு தௌஹீத சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதான் ஃபர்ஸ்ட் இல்லையா, அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதாவது அப்ப செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் ஆமா தௌஹீத நீ சொல்லலைன்னா எல்லாமே செகண்ட் தான், தௌஹீத சொன்னாதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட அதுல வந்து தர்றதுக்காக ஃபர்ஸ்ட் கிளாஸ் தாவா. அத்தாவா இல்லல்லா, அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது. அப்ப அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதுல ஃபர்ஸ்ட் கிளாஸா நீங்க அழைக்கிறதுனா எப்படி அழைப்பீங்க? நீங்க அல்லாஹ்வின் பக்கம் தௌஹீத சொன்னாதான், ஷிர்க்க கண்டிச்சாதான், ஷிர்க் எவ்வளவு பெரிய பாவங்கிறது நீங்க சொன்னா மட்டும்தான் நீங்க உண்மையிலே ஃபர்ஸ்ட் கிளாஸ தாவா பண்றீங்கன்னு அர்த்தம். அப்ப அதுல தாவாவுடைய முறை என்ன, தாவால அது எப்படி ஆரம்பிக்கணும், அதுல ஹிக்மத்னா என்ன, இதை பத்தி எல்லாம் சொல்றோம். ஆனால் தௌஹீத் அவ்வலன் அப்படிங்கிற இமாம் அல்பானியுடைய அந்த உரையின் அந்த புத்தகத்தின் தலைப்புக்கு அதை வந்து இந்த இளைஞர்கள் அல்லது பொது வெளியில ஒரு பப்ளிக் புல்லிங்காக என்ன செய்த தலைப்பு வந்து பயிலரங்கத்துக்காக ஃபர்ஸ்ட் கிளாஸ் தாவான் வச்சு எனக்கு நினைவு இருக்கு. அப்படித்தான் ஆலிவ் பேர் வந்துச்சு. அப்ப இப்படி ஆலிவ் போய் கொண்டிருக்கு. ஒவ்வொரு தடவை புத்தகங்கள் ஒரு பயிலரங்கம் நடத்தும்போது புத்தகம் கொண்டு வருவோம். இது ஒரு கட்டத்துல இந்த மாடல் பயிலரங்கம் கொஞ்சம் கொஞ்சமா நடத்தப்பட முடியாம சில காரணங்களால, என்னுடைய தொழில் அல்லது வேறு சில காரணங்கள் சேர்ந்து பயிலரங்கம் நடத்துவது குறைய ஆரம்பிச்சு. அதாவது முழுக்க அது போல சென்னை விட்டு வெளியேறது ஒரு முக்கியமான காரணம், பயிலரங்கம் கம்மியானது. அதுக்கு பிறகு நிறைய பயிலரங்கங்கிறதை தாண்டி பொதுவான வகுப்புகள் இந்த மாதிரி நடத்த ஆரம்பிச்சு. அப்போ அந்த பயிலரங்கத்துக்கான ஒரு உழைப்பு இருக்குல்ல, அது ஒரு கூட்டு முயற்சி. அதுல என்ன கேட்டா நான் நோட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி புத்தகம் எழுதுறது அல்லது மொழிபெயர்க்கிற இந்த வேலைகள்லாம் பண்ணிட்டு இருப்பேன். பண்ணி அதை நான் தயார்படுத்தி நோட்ஸ் ரெடி பண்ணி அதுக்கு பவர் பாயிண்ட் ரெடி பண்ற ஒரு சகோதரி, என்னோட நண்பர் ஒரு மாணவர் இருப்பாரு, அவர்கிட்ட வந்து கொடுப்பேன், அவர் பவர் பாயிண்ட் ரெடி பண்ண சொல்லுவேன். இந்த மாதிரிலாம் ஒரு ஒருங்கிணைத்த உழைப்பு இருந்துச்சு. அந்த பயிலரங்கம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யறது அது ஒரு டீம் செய்துட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாம் நடந்துச்சு. நான் சென்னை விட்டு வெளியேறிய பிறகு அது அந்த டீமே ஒரு விதத்துல வந்து செதஞ்சிருச்சு. அதாவது ஒவ்வொருத்தரும் வேற வேற பொறுப்புகள் வேலைகள் இதுல எல்லாம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அதுக்கு பிறகு பயிலரங்கமா நடத்தப்படுவது குறைந்துருச்சு. அப்ப வகுப்புகள் பொதுவான வகுப்புகளா மாறிச்சு. நான் என்னுடைய உரைகள், ஜும்மா உரை, பொதுவான உரைகள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இப்படித்தான் நான் போக ஆரம்பிச்சிட்டேன். அப்ப வந்து புத்தகங்கள் வெளியிடப்படுவது முதல்ல அந்த ஒன்றுக்காக இருந்துச்சு, அப்புறம் அது நின்று போயிருச்சு. அப்ப புத்தகங்கள் வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வரும்போதுதான் இனி ஆலிவ் பேர்ல வேணாங்கிறது எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் புதிதா ஒண்ணு செய்யணும்னு நினைப்பேன். அப்பப்ப இதுதான் என்னுடைய சில நேரத்துல பிளஸும் சொல்லலாம் மைனஸும் சொல்லலாம், ரெண்டுமே மறுக்க முடியாது. அதுல நிறைய பிளஸும் இருக்கும், சில நேரத்துல மைனஸும் இருக்கும். ஆனா முடிஞ்ச வரைக்கும் அதை மேம்படுத்தி தான் செய்ய பார்ப்பேன். அப்ப ஆலிவ் உடைய டைப் வந்து சின்ன சின்ன புத்தகங்கள் போடுறது, அதனுடைய கிரேசினஸ் இருக்குல்ல, அதனுடைய மெத்தட்ல இருந்து அடுத்து நான் கொஞ்சம் பரிணாமமா இப்படிதான் போகணுங்கிற அவசியமா அப்படிங்கிற மாதிரி சில தோணும் போது இன்னும் சிறப்பா செய்யலாமே அப்படிங்கும் போது புத்தகங்கள் மொழிபெயர்ப்புங்கிற ஒரு பிளாட்ஃபார்முக்கு நான் வந்து அதிகமா முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் குகைவாசிகளை முடிவு பண்றேன். அப்போ வந்து நான் BA இஸ்லாமிக் ஸ்டடிஸ் பிரஸ்டன்ல படிக்கிற காலம். அப்ப அந்த காலகட்டத்துல குகைவாசிகள் பேர்ல பண்ணலாம். பிரஸ்டன்ல படிச்சுட்டு இருக்கும் போதே நான் வந்து வகுப்புகள் நடத்தி கொண்டுதான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி இருந்தே ரொம்ப வகுப்பு நடத்தி கொண்டிருந்தேன். குகைவாசிகள் வந்து ஒரு கட்டத்துல நான் நினைக்கிறேன் அந்த பெயர்ல ஒரு தெளிவா புதிய வடிவத்துல எல்லாமே இருக்கின்ற அடிப்படையில செய்து கொண்டு வரணும்னு முடிவு 2000 நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் நாடி இருந்தால் நான் சொல்றது பிஇத்னில்லாஹ் 2012-13 இருக்கும். அப்ப அந்த நேரத்துல அதுக்கான வேலைகளும் மும்முரமாய் செய்யறேன். அப்ப நான் கீழக்கரையில இருக்கிறேன். அப்ப அந்த நேரத்துல தான் அந்த வேலை செய்யறேன். அந்த நேரத்துல தான் 14 நூல்கள் ஒரே டைம்ல வெளிவந்தது. ஏற்கனவே வெளிவந்த 3 அடிப்படைகள் அல்ல அகீது சஹீஹா இருக்கட்டும், இது எல்லாமே அந்தந்த புத்தகத்தின் பெயர்லயே. அப்பதான் முதலில் தௌஹீதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தாவாவுக்கு பேரை மாத்துறேன். இந்த மாதிரி இருக்கின்ற பெயர்ல ஆசிரியருடைய பெயர்ல போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாசிப்புக்காக ஒரு முறையான பதிப்பகத்தின் நெறிகளுக்கு உட்பட்டு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கு பிறகு குகைவாசிகளுடைய வேலை இப்படி ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் அது ரொம்ப ஸ்லோவா தான் இருந்துச்சு. 14 புத்தகம் ஒரே டைம்ல அப்பதான் அகீது சஹீஹா இஸ்லாமிய உண்மை கொள்கைன்னு சொல்லிட்டு விரிவா கொண்டு வர ஆரம்பிச்சு. அதுக்கு பிறகு அடுத்து இன்னைக்கு அல்லாஹ்வுடைய உதவியால 101 புத்தகங்கள் வரைக்கும் வந்திருக்குது. இன்னும் நிறைய புத்தகங்கள் வர இருக்குது. இன்ஷால்லா மொழிபெயர்த்து வைத்திருக்கிறது 100 புத்தகம் மேல இன்னும் இருக்கு. இன்னும் என்னுடைய லேப்டாப்ல இருக்குது. மொழிபெயர்த்து நாங்க முடிச்சுட்டு கரெக்ஷன்ஸ் அது இதுல அப்படியே ப்ராசஸ்ல இருக்கிற நூல்கள்.